ஒரு குதிரைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டைலான ஒரு லைட் வெஹிக்கிளான 160cc வந்து டியூக் 160. கேடிஎம் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட சின்ன வயசுலேருந்து. இந்த ஏரோடைனமிக் ஷேப்போட ஒரு ஸ்டைலிஷ் லுக்கோட இந்த புதிய ப்ராடக்ட் வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்வான்ச்சர்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். 14 PS பவரோட 9500 RPMோட கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுதும் நிறைய கஸ்டமருடைய கேள்வி இந்த 250 தான் வந்திருக்கிறது. முன்னுக்கு பேச LED ஷேப்போட கொடுத்துருக்குறாங்க. ABS சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, அது KTMக்கு எந்த ஒரு உடுத்தான அந்த ஸ்டைல்லையே கொடுத்துருக்கு. இந்த பைக்கின் விலை என்ன? இன்றைய இளைஞர்கள் அதிகம் விரும்புகிற பைக்காகிய KTM 160 டியூக் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த விலை என்ன, இந்த மேலதிக அம்சங்கள் என்ன எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய நாள் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியுடைய புதிய ப்ராடக்ட் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். அதுதான் KTM என்ற ஒரு நாமத்தினுடைய ஒரு வேர்ல்டு வைடு ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இன்று நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். காணுமா? இப்பொழுது நீங்கள் எங்களுடைய KTM மோட்டார் சைக்கிள் இது நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். KTM மோட்டார் சைக்கிளுடைய 160 டியூக் என்ற ப்ராடக்டை இலங்கையில் நாங்கள் இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய 3 கலர்ஸ் நாங்கள் இதில் காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். ஒன்று KTMக்கு இருக்கின்ற ஒரேஞ்ச் கலர்ஸ், KTM டியூக் 160 ஒரேஞ்ச் மற்றும் KTM 160 இது நீங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்திருக்கின்றது. அதே போல அட்லாண்டிக் ப்ளூ கலர், அடுத்தது சில்வர் கலர், மெட்டல் சில்வர், அடுத்தது ஆரஞ்சு கலர். இந்த 3 ப்ராடக்ட் தான், இந்த 3 கலர்ஸ் தான் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதனுடைய மற்றும் எங்களுடைய KTM மோட்டார் சைக்கிளோட டியூக்குடைய 250cc-யும் டியூக் 250cc-யும் நாங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அட்வான்ச்சர் என்று சொல்லி புதிய ஒரு ப்ராடக்ட் 390cc-லையும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த ப்ராடக்டுகளுடைய ஃபீச்சர்ஸையும் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனையும் நீங்கள் எங்களுடைய ஸ்லைட்ல பார்க்கக்கூடியதா. எல்லாரும் எதிர்பார்த்து பண்ணது KTM 250. இப்பொழுதும் நிறைய கஸ்டமருடைய கேள்வி இந்த 250 தான் வந்திருக்கின்றது. ஆனால் பிசிக்கலாக அந்த ப்ராடக்டை எங்களை இப்பொழுது தருணத்தில் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஸ்லைட்ஸூடாக அந்த ப்ராடக்டை காட்டுறோம். இதனுடைய பிசிக்கல் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வீக்குள்ள எங்களுக்கு வந்துடும். அதே போல எங்களுக்கு புக் பண்ண கஸ்டமருக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் 3 கலர்ஸில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 31 PS பவரோட ஹை பெர்ஃபார்மன்ஸோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. 25 mm டோக்கோட கொடுத்துருக்குது. அதே நேரத்தில் இதனுடைய சேம் நாங்கள் சொன்ன TFT டேஷ்போர்ட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னமே கூறப்பட்டது LCD டிஸ்பிளே என்ன மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இதுலேயும் அதே சேம் ப்ளூடூத் கனெக்ஷனோட அடுத்த நேவிகேஷன் சிஸ்டமும் போட்டிருக்காங்க. ட்ரக் ஸ்க்ரீனும் இருக்குது. அதே நேரத்தில் இதனுடைய லைட் வெயிட் ரைட் வீல், அதில் ஆஃப்செட் ஏபெக்ஸ் ரியர் மோனோஷாக் ஆப்ஷன் வந்திருக்கிறது. அதனோட அலுமினியம் பனானா ஷேப்ல ஸ்விங் ஆர்மும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இதில் பார்க்கலாம் ஃபுட் பிரைஸ் என்ன மாதிரி இதில் கொடுத்துருக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அதோட LED லைட்டும் இதில் முன்னுக்கு LED லைட், அதில் fuel tank என்ன மாதிரி கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னு காட்டலாம். அதில் முக்கியமாக சொல்ல போனால் இந்த ப்ராடக்ட்டில் இன்னொரு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்பெலி சைலன்சர் நீங்கள் பார்க்குற இதில் எங்கே சைலன்சர் இருக்கின்றது. இப்போ வர எல்லா ப்ராடக்ட்லையும் எங்களுடைய ப்ராடக்ட் பஜாஜ் சில ப்ராடக்ட்லேயே அண்டர்பெலி சைலன்சரோட தான் இந்த ப்ராடக்ட் வந்திருக்குது. இதனுடைய அட்வான்டேஜை பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள்
ரோட்டில் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போக்குலையோ இல்லாட்டி ஏதாவது பள்ளமான இடத்துல போக்குல சைலன்ஸில் வந்து டேமேஜ் வராது. அதே நேரத்தில் தண்ணி வந்து இப்போ நாங்கள் ஒரு தண்ணியான ஒரு சுச்சுவேஷனில் ட்ரைவ் பண்ணாமல் இருந்தான்னு சொன்னாலும் இதில் எந்த ஒரு பாதிப்பும் அதில் வரக்கூடியது சந்தர்ப்பம் இல்லை. இதுதான் KTM Adventure 390 எக்ஸென்ட் மாடலில் புதிய ஒரு ப்ராடக்டை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இங்கே அதாவது இலங்கையில் இந்த புதிய ப்ராடக்ட் வந்து வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அட்வென்ச்சர்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆஃப் ரோட்டில் வந்து ஓடக்கூடிய ஒரு வாகனம். என்ன மாதிரி இது கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்களோ ஃபீட்பேக் என்ன இருக்க போகுதுன்றது இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக. நாங்கள் இங்கே KTM ஷோரூமில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனினால் இன்றைக்கி வந்து டியூக்கு 160 ப்ராடக்டை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது டியூக்கு 160 இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் இதனுடைய முக்கிய ஃபீச்சர்ஸ் முன்ன வந்து அதே ப்ராடக்ட்லேயே அதே ஃபீச்சர்ஸோடையே வந்திருக்குது. புதிய மோடிஃபிகேஷனோடு வந்திருக்கின்றது. இதனுடைய LED ஸ்க்ரீன் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா LED, அதாவது டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் கன்சோலோடைய அதாவது மோடிஃபை பண்ணப்பட்ட ஸ்க்ரீனோட இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் சகல விஷயங்களும் இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய இந்த எங்களுடைய பட்டன்ஸ் தந்திருக்கிறாங்க. இதில் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும், ட்ரிப் மீட்டர் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் ஒவ்வொரு செட்டிங்லேயும் நாங்கள் இந்த பைக்கினுடைய ABS சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது, எப்படி என்ன மாதிரி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் என்னுடைய பைக்கினுடைய இன்ஃபர்மேஷனை பார்க்க வேணும்னு சொன்னால் பைக்கினுடைய இதனுடைய கூலன் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ஃபுவல் ரேஞ்ச் எப்படி இருக்குது, பேட்டரி லெவல் என்ன மாதிரி இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் இது ஓடி இருக்குது, எல்லாமே சகலதையும் பார்க்கணும். சர்வீஸ் ரிமைண்டரும் இதில் காட்டக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய ட்ரிப் மீட்டர், ஸ்பீடோமீட்டர் அதெல்லாம் சகல மற்ற பைக்கு வர மாதிரியே எல்லா சகலதையும் என்னுடைய டிஸ்பிளே வந்து ஒரு குவாலிட்டியான LCD டிஸ்பிளேயில் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்தோம்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டியோட ஒரு அதாவது KTMக்கு ஒரு உடுத்தான அந்த ஸ்டைல்லையே கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 160 கிலோமீட்டருக்கு விட ஓடும். இது வந்து கிலோமீட்டர் பொறுத்தவரை இது ரோட் கண்டிஷன், டிரைவருடைய ஸ்டைல், அதை பற்றி தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எவரேஜாக 35லேருந்து 40 வரைக்கும் இது ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய பவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 PS பவரோட 9500 RPM கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மேக்ஸிமம் டோக், மேக்ஸிமம் ஒரு ஸ்டைலான ஒரு லைட் வெஹிக்கிளான 160cc வந்து டியூக் 160 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு முன்னுக்கு இந்த LED ஷேப்போட முன்னுக்கு பேச வந்து LED ஷேப்போட கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பின்னுக்கு டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டயர், அதாவது பெலூன் டயர்ஸோட வைட டயர்ஸ், அதோட ஸ்போர்ட்ஸ் ஒரு லுக்கோட இந்த வாகனத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய பஜாஜ்னால. நார்மலாகவே இதில் வந்து ABS சிஸ்டத்தோடு வருது. ABS பிரேக் சிஸ்டம், அது வந்து ABS ரைடிங் மூடும் இதில் இருக்குது. ABS ரைட் மூடில் நாங்கள் இதில் செட்டிங் பண்ணிவிட்டு ABS ரைட் மூடில் ட்ரைவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதனுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய ஷேப் வந்து ஒரு இந்த ஏரோ டைனமிக் ஷேப்போட ஒரு ஸ்டைலிஷ் லுக்கோட இங்கே இருக்கவங்களுக்கு நாங்கள் இந்த பஜாஜ் நிறுவனத்தால் இதை கொடுத்துருக்குறோம். இப்போ ஓகே, இந்த பைக்கின் விலை என்ன? இதனுடைய விலை வந்து இப்போ அறிமுக விலையாக 14,69,950 ரூபா தான் இதன் அறிமுக விலை. எதிர்காலத்தில் வந்து ப்ரைஸஸ் வந்து நேரமும் சேஞ்ச் ஆகலாம். என்னுடைய அறிவித்தல்படி அடுத்த மாதம் கூட ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ இருக்க ஸ்டாக் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். நாளையிலேருந்து நாங்கள் இந்திலேருந்து புக்கிங் போட்ட கஸ்டமருக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம். அதுபோல் நாளைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். லீசிங் நம்மளா அதே மாதிரி லீஸுன்னா நார்மலாகவே லீசிங் கம்பெனியோடாக 50% டவுன் பேமெண்ட்டோட இதை வந்து செலுத்தி லீஸில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பைக் தேவைண்டா புக் பண்ணணுமா இல்லாட்டி வந்து அடுக்கூடியாக இருக்குமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பொறுத்தவரை நாங்கள் புக்கிங் பண்ண கஸ்டமருக்கு இப்போ கொடுத்து கொண்டு இருக்கிறோம். புக் பண்ணுறது காசு எங்க கட்டணுமா இல்லை, எங்களுக்கு ஸ்டாக் கன்ஃபார்மாக இருந்தால் நாங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட்டோ ஃபுல் பேமெண்ட்டோ எடுப்போம். ஸ்டாக் எப்போ வருதுன்றதை கன்ஃபார்ம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ப்ரீ புக்கிங் எடுத்துகிட்டு அவங்களுக்கு வெயிட் பண்ண வேண்டி வரும். ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது வெயிட் பண்ண வேண்டி வரும். இப்போ வந்து இந்த 3 விடலாம் கிடைக்கிறேன். இது வந்து 3 கலர்ஸில் இருக்குது. எங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய இந்த சில்வர் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, இந்த ஒயிட்டோட சேர்ந்த அட்லாண்டிக் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துலேயே முதலாவது KTM 160 டியூக்கு இந்த அண்ணா பண்ணுறார். நான் இவர்கிட்ட அனுபவங்களை எவ்வளோ வெயிட் பண்ண வரையும் இந்த பைக்கில் ஆசைன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம்.
வணக்கம் அண்ணா. வணக்கம். யாழ்ப்பாணத்திலேயே முதலாவது KTM 160 டியூக்க வேண்டியீங்க, எப்படி இருக்கு சந்தோஷங்கள்? ஒரு குதிரைக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ நாளாக காத்திருப்பேண்ணா? இல்லைங்கண்ணா, எவ்வளோ நாளாக காத்திருப்பேன்? ஏன் இந்த பைக்கான வெயிட் பண்ணீங்க? தாண்டி பிராண்ட் நியூ வரட்டும் வந்தாண்டி காத்துக்கொண்டே இருந்தேன். ஒரு கன வருஷமா காத்துக்கிட்டே இருந்தது. SJ மோட்டர் அண்ணன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி யாழ்ப்பாணம் பிரான்ச்லாம் இருக்கு, பல மானிப்பாய் ரோட்ல இருக்கு. எது வந்தாலும் அவங்ககிட்ட கண்டக்ட் பண்ணா எல்லா வசதியும் செஞ்சிருவாங்க. இப்போ இந்த பைக்கான நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் இங்கேருந்து 120 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். அண்ணா பார்த்தீங்கன்னா மன்னார்லேருந்து இந்த பைக் கொடுத்துருக்காங்க. இந்த வந்திருக்கேன், அதுவும் இந்த அறிமுக விழாவிலேயே முதலாவது பைக்காக இந்த KTM பைக் வந்தீங்க. அண்ணாக்கு சொல்லலாம் மகிழ்ச்சி அந்த அளவு இருக்கு. ஓகே அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா கையோடையே அடுத்த 2வது பைக்கும் போகுது. வணக்கம் அண்ணா. ஓமண்ணா வணக்கம். நிறைய பைக் இருக்கே, உங்களுக்கு இந்த KTM பைக் பிடிச்சிருக்கு என்னதுக்காண்டி? என்னதுக்கானி இல்லை, கேடிஎம் தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் சின்ன வயசுலேருந்து. அப்போ அண்ணாவும் ஆசைப்பட்டவன், அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னத்தை சொல்கிறது, விலங்கு தானே சந்தோஷம். இப்போதைய ஜெனரேஷனில் பைக் தானே, பார்த்து நீ என்ன கவனமாக ஓடும். சரி ப்ரோ, வாழ்த்துக்கள். சரிண்ணா. எங்களுடைய விற்பனை லொக்கேஷன் வந்து இந்த KTM ஷோரூம் இலிப்பேடு சந்தையில் இருக்குது. டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி, அந்த டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியில் நாங்கள் இங்கே நம்பர் 61 பலாலி ரோட் ஜப்னான் இருக்கோம். எந்நேரமும் எங்களுடைய நம்பர்ஸுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய நம்பர்ஸ் 9773441833. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கிங்கை போடலாம். இது தவிர எங்களுடைய ஸ்டாஃப் நம்பர்ஸும் இருக்குது. அந்த நம்பர்ஸையும் நான் தரேன், அதை நீங்கள் அந்த நம்பர்ஸுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே.